Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. நீட் எக்ஸாமினேஷனுக்காக குழந்தைகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீட் எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த ஊர்ல எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எந்த சென்டர்ல, அது எந்த ஸ்கூல்லையா காலேஜ்லையா அப்படிங்கிறது அட்மிட் கார்டு வந்தா தான் தெரியும். இந்த அட்மிட் கார்டு எப்போ வரும்? நமக்கு நீட் எக்ஸாமினேஷன் 4 or 5 days முன்னாடி வருங்க. அது ஏப்ரல் 28ஆம் தேதி 29ஆம் தேதி நமக்கு அட்மிட் கார்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். இந்த அட்மிட் கார்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ அதில் மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ட்ரெஸ் கோடுங்க. நீட் எக்ஸாமினேஷனுக்காக குழந்தைங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 600-700 மார்க் வாங்குற அளவுக்கு தயாராக இருப்பீங்க. ஆனால் அந்த எக்ஸாமினேஷன் சிட்டியில் சென்டரில் போனதுக்கப்புறம் ஒரு சில ட்ரெஸ் கோட் நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோடை கட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்னமெண்ட் போட்டு போயிருப்பீங்க, அதெல்லாம் கழட்டு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் இந்த ட்ரெஸ் கோடு சரியாக ஃபாலோ பண்ணாமல் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி எதிர்பார்க்கிற மார்க் வராமல் எதிர்பார்க்கிற காலேஜ் கிடைக்கிறதுக்கு போகாமலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரெஸ் கோடை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸும் பெற்றோர்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வீடியோ. ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த நீட் ரிலேட்டடாக MBBS BDS கவுன்சிலிங் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நீட் ட்ரெஸ் கோட், எக்ஸாமினேஷன் ஹால் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, அது ஹெவி கிளாத்ஸ், லாங் ஸ்லீவ்ஸ் ஆர் நாட் அலவுட். இந்த மாதிரி லாங் ஸ்லீவ்ஸ் நாட் அலவுட். ஹெவி கிளாத்ஸ் என்ன சார்? ஜீன்ஸ் கிளாத்ஸ் போடுறீங்க, மல்டிபிள் பாக்கெட்ஸ், அது ஜீன்ஸ் பேண்டாக இருக்கலாம், ஜீன்ஸ் ஷர்ட்டாக இருக்கலாம், மல்டிபிள் பாக்கெட்ஸ் இருந்ததுன்னா போடவே போடாதீங்க. அது மட்டும் கிடையாது, டார்க் நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டீங்க, பிளாக் கலர் டிஷர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெய்ய காலத்தில் சுட்டரிக்கிற வெயிலில் ஹீட் அப்சார்வ் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுள் என்வரான்மெண்ட்டை எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு கொடுக்காதனால நீங்கள் லைட் கிளாத்ஸ் போடுங்க. பாருங்க, லைட் கிரீன், ஒயிட் கலர், அது சிம்பிளான டிஷர்ட்ஸ் போடுங்க, சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் போடுங்க. கேர்ள்ஸாக இருந்ததுன்னா ஷார்ட் ஸ்லீவ் பாருங்க, ஷார்ட் ஸ்லீவாக இருக்கணும். அப்போ இந்த ஷார்ட் ஸ்லீவ் போட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. இந்த மாதிரி லைட் கிளாத்ஸ், ஷார்ட் ஸ்லீவ்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்பர் பாயிண்ட் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் வித் லோ ஹீல்ஸ் பர்மிட்டட், ஷூஸ் ஆர் நாட் பர்மிட்டட். இந்த மாதிரி ஷூஸ் பர்மிட்டட் கிடையாது. அடுத்தது ஹை ஹீல் செப்பல்ஸ், அதெல்லாம் அலோடு கிடையாது. சிம்பிள் சாண்டல்ஸ் இந்த மாதிரி போட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நம்ம சிம்பிளாக எக்ஸாமினேஷனுக்கு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ லாங் ஸ்லீவ்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, ஹெவி கிளாத்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, ஷூஸ் அவாய்ட் பண்ணுங்க, சிம்பிளான செப்பல்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட், கல்ச்சரல் கஸ்டமரி ட்ரெஸ் கோட். நான் வந்து கல்ச்சரல் ட்ரெஸ் கோட் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பர்மிட்டட் இஃப் தி மென்ஷன் இந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரிப்போர்ட் பை 11:30 AM அங்கே செக் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்குங்க. அதனால கல்ச்சரல் ட்ரெஸ் போடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆர்னமெண்ட் போட்டு பழகிருப்பீங்க, அது தவறு கிடையாது. ஆனால் நீட் எக்ஸாமினேஷனுக்கு எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் இல்லாமல் வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிளிப் போடுறீங்க சார், பிளாஸ்டிக் கிளிப் போடுங்க, மெட்டல் கிளிப் போடாதீங்க, இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடாதீங்க, கோல்டு செயின்ஸ் போடாதீங்க, இந்த மாதிரி தோடெல்லாம் போடாதீங்க, பேங்கிள்ஸ் போடாதீங்க. என்ன சார் எல்லாமே போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும். சிம்பிளாக போனீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் போடாமல் பிளாஸ்டிக்கில் நீங்கள் கிளிப் போடுங்க, பிளாஸ்டிக் தோடு போடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு செக் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் மெட்டல் ஐட்டம்ஸை நீங்கள் போடவே போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. கொலுசு போட்டு போகிறாங்க சார், அங்கே கொலுசை கட் பண்ண சொல்கிறாங்க, பிரேஸ்லெட் போட்டு போகிறாங்க, பிரேஸ்லெட்டை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை நிறையா வந்திருக்கு. லாங் ஸ்லீவ்ஸை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மல்டிபிள் பட்டன்ஸ் எல்லாம் இருக்குங்க, நிறைய மெட்டல் பட்டன்ஸுங்க, அதெல்லாம் போடாதீங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கல்ச்சரல் ட்ரெஸ் கோடாக இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணணும். ஷூஸ் நாட் அலவுட், சிம்பிள் சாண்டல்ஸ் ஒன்லி அலவுட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்லீவ்ஸ் நாட் அலவுட், டார்க் கிளாத்ஸ் போடாதீங்க, ஹெவி கிளாத்ஸ் போடாதீங்க, லைட் கிளாத்ஸ் போடுங்க, ஷார்ட் ஸ்லீவ் போடுங்க, எந்த வித பிரச்சனை இருக்காதுங்க. அப்போ இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது சிம்பிள். நீங்கள் சிம்பிளான ட்ரெஸ் கோட் போட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் வராது. பீஸ்ஃபுல்லான எக்ஸாமினேஷன் எழுதலாம், நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு குழந்தைகளும் மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு. கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.